இட்லி, தோசை, சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்குமே ஒரு சூப்பரான ரெசிபி கேட்டால் கண்டிப்பாக இந்த தக்காளி தொக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சாப்பிட்றதுக்கு காரசாரமாக அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 1 மாதம் ஆனால் கூட கெடவே கெடாது. ஸோ அந்த எம்மியான ரெசிபி நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? 1.5 கிலோ அளவுக்கு தக்காளி, ஒரு 15 வரமிளகா, கொஞ்சமாக பூண்டு அண்ட் கொஞ்சம் புளி, இதெல்லாம் மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா தான் தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் அண்ட் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதையும் வந்து எண்ணெயில் போட்டாச்சு தாளிக்கிறதுக்கு. ஸோ கடலைப்பருப்பு ஏன் ஆட் பண்ணலை அப்படின்னா, கடலைப்பருப்பு போட்டோன்னா சீக்கிரமாக தொக்கு கெட்டுடும் அப்படிங்கிறக்கா கடலைப்பருப்பு ஆட் பண்ணல. ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ தொக்கு செய்யறதுக்கு அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சா தான் வந்துட்டு தொக்கு நல்லா வரும், இல்லாட்டி கீழே அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ காரத்துக்கு வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தொக்கு வேகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour ஆகும், நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரக்கு. ஏன்னா நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் தானே வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து தொக்கை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தொக்கு இந்த அளவுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெல்லம் ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலாக செம்மையாக இருக்கும். ஸோ நான் வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ இதையும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கும். எஸ், பார்க்குறக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு பாருங்களேன். ஸோ காரமாக புளிப்பாக எல்லாமே இருக்கும், அதில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.